அனைவருக்கும் வணக்கம். பார்க்கறது பயிற்சி 7.1 7.1 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் 3ல என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு தூரம் சொல்லியிருக்காங்க. 2t³ minus 9t² plus 12t minus 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் என்னவா இருக்குங்கன்னா 0 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் வந்து நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்படி சொல்லிட்டு என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து என்னவா இருக்குன்னா ஒரு நேர்கோட்டில் இருக்கு. என்னவா இருக்கு அப்படி இதோ ஒரு நேர்கோட்டில் இருக்கு. ஓகேவா? சாரி, நேர்கோட்டில் துகளானது என்ன பண்ணுறதுன்னா நகர்ந்து போயிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது அப்படி இருக்கும்போது அந்த துகளோட திசை மாறும் நேரம் என்ன? திசை வந்து மாறக்கூடியது. திசை எப்போ மாறும்? ஏதோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படி திசைவேகம் என்னவா இருக்கும்? இப்படி ஒரு திசையில போகும்போது மாறுது. ஓகேவா? ஸோ அப்படி மாறும் போது இந்த திசைவேகம் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஸோ திசைவேகம் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஆமாவா? ஸோ நமக்கு தெரியும் தானே, திசைவேகம் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய நேரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டாவது கேள்வி என்னன்னா, முதல் 4 வினாடிகள்ல அந்த துகளானது அந்த துகளானது பயணித்த தூரம் என்ன? ஸோ முதல் 4 வினாடிகள்ல அந்த துகள் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணுச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, முதல் 4 வினாடிக்கும் போது என்ன தெரியும் உங்களுக்கு? 0 1 2 3. ஓகேவா? ஸோ முதல் 4 வினாடி. ஸோ 0 1 2 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ டைம் 3 வினாடி அடுத்துக்காம 4. ஓகேவா? ஸோ 4 வினாடிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக 0 to 4 ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, திசைவேகம் 0 கிடைக்கும் போது எப்ப? நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, திசைவேகம் 0. அப்படி 0 கிடைக்கும் பொழுது முடுக்கம் என்ன கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? முடுக்கம். முடுக்கம் நம்ம தெரியும், ஆன்சலரேஷன், தட் இஸ் a of t அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, வெலாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, திசைவேகம். அந்த திசைவேகத்தை ஒரு டைம் என்ன பண்ணணும்? வகைப்படுத்தணும். அப்படி வகைப்படுத்தணும், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முடுக்கங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்கப்பட்ட தூரம் இருக்கு பாத்தீங்களா, அது 2 டைம் வகைப்படுத்தணும். தட் இஸ் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம்? எஸ் டபுள் டேஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படி கண்டுபிடிச்சோம். ஒண்ணு வெலாசிட்டியை ஒரு டைம் வகைப்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? வெலாசிட்டியை ஒரு டைம் வகைப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா கொடுக்கப்பட்ட தூரத்தை 2 டைம் வகைப்படுத்தணும். அப்படி வகைப்படுத்தணும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முடுக்கம் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 1 by 1 பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் துகள் திசை மாறும் நேரம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு தெரியும், இப்ப திசை வேகம் வந்து என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். திசை வேகம் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஸோ திசை வேகங்கிறது என்ன? கொடுக்கப்பட்ட தூரத்தை ஒரு டைம் என்ன பண்ணணும்? வகைப்படுத்தணும். வகைப்படுத்தணும்னா கொடுக்கப்பட்ட சமன்பாடு இது என்ன ஆச்சுன்னா 1 அப்படின்னு எடுத்துக்கோம். சமன்பாடு 1 என்ன பண்ணணும்? வகைப்படுத்த என்ன? எஸ் டேஸ் ஆஃப் டி. எஸ் டேஸ் ஆஃப் டினாவே இதுன்னு தெரியும், திசை வேகம் அப்படின்னு தெரியும். தட் இஸ் v. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ ரெண்டுங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடுங்க. t³ வகைப்படுத்தினா என்ன வரும்? மேல என்ன இருக்கு? பவர். பவர்ல 3 இருக்கிற சைட்ல வந்துடும். t பவர் மேல 3 3ல 1 போச்சுன்னா என்ன வரும்? 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? -9. ஸோ இது இதோட க்ளோஸ் பண்ணிடு. ஓகே, இப்போ மைனஸ் கான்ஸ்டன்ட் டைம் 9 இருக்கு, 9 எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் t² வகைப்படுத்துவோம். t² பவர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு, 2 சைட்ல போட்டுங்க. t பவர் 2ல 1 போச்சுன்னா 1. ஸோ அந்த 1 போட்டான்னு சொல்லலாம், போடாட்டி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் 12. 12 அப்படி வச்சுங்க. டீயை பொறுத்து வகைப்படுத்தும் போது நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம்? 1. ஓகே, ஸோ மேல பவர்ல இருக்கு, பவர்ல இருக்கிறத 1 தான் ஆயிடும், சைட்ல வந்துடும். t பவர் 1 - 1. எந்த 1 - 1 வேல்யூ 0ன்னு தெரியும். this 1 பவர் t பவர் 0. எந்த நம்பருக்கு மேல 0 போட்டாலும் வேல்யூ என்னது? 1. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? அதே 1 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது நம்ம சிம்பிளா என்ன சொல்லிடலாம்? டீயை பொறுத்து வகைப்படுத்தும் போது 1ன்னு சொல்லிடலாம். மைனஸ் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டை வகைப்படுத்தணும் அப்படின்னா, ஓகேவா? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை வகைப்படுத்தினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். ஒரு கான்ஸ்டன்ட்டை வகைப்படுத்தினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸ்ல -0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதையும் நம்ம திரும்ப எழுதும்போது எழுதிடலாம். 11 2 6 t² -9 2 18t + 12. ஸோ 0 அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இது எதுக்கான வேல்யூ? எஸ் டேஸ் ஆஃப் டி. அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது என்ன வச்சுக்கணும்? சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? திசை வேகம் கண்டுபிடிச்சிட்டோம்.
ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போறோம், இந்த துகளானது திசை மாறுது அப்படின்னா என்ன பண்ணுது, திசை மாறுதுன்னா என்ன இருக்கும், அந்த வெலாசிட்டி வந்து ஜீரோவா இருக்கணும். அப்போ ஸ்பேஸ் ஆஃப் டி வந்து என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? அப்போ 6 டி ஸ்கொயர்டு மைனஸ் 18 டி பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. இங்க ஏன் ஜீரோ பட்டன் புரியுதா? இந்த வெலாசிட்டி திசை மாறுது அப்படின்னா வெலாசிட்டி வந்து என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். ஸோ இது பொதுவாக எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குது, 6ங்கிறது காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டு இது என்ன இருக்கும், டி ஸ்கொயர்டு மைனஸ் 6 வெளில எடுத்துட்டா கிடைக்கும் 3 6 3 18 டி பிளஸ் 12 எத்தனை வருதுன்னா 2 6 12 ஈக்குவல் டு 0. ஸோ 6 டி ஸ்கொயர்டு இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 3 18 டி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 6 2 12 ஈக்குவல் டு என்னது 0. ஸோ இந்த ரெண்டு நம்பர் பெருக்கிட்டு இருக்கும்போது என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. கண்டிப்பாக ஒன்று இந்த டைம் 0வா இருக்கணும், அப்படின்னா இந்த டைம் 0வா இருக்கணும். சரி, அப்போ 6ங்கிறது நமக்கு என்ன இல்லை, 0 கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன, 0 டி ஸ்கொயர்டு மைனஸ் 3 டி பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு இருபடி கோவைக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு பெருக்கணும் என்ன நம்பர் வரணும், ரெண்டு நம்பரை பெருக்கும் போது பிளஸ் 2ன்னு வரணும். அதே ரெண்டு நம்பரை கூட்டும் போது -3 அப்படின்னு கிடைக்கணும். பெருக்கும் போது பிளஸ் 2 கிடைக்கணும், கூட்டும் போது -3 கிடைக்கணும். ஸோ அதுக்கான வேல்யூஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா 1 2 1 2 பெருக்கணும் என்ன வரும், 2ன்னு வரும். இது போல 1 2 கூட்டினா 3ன்னு வரும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ரெண்டுமே என்னவா இருக்கும், மைனஸாக இருக்கும். அதே சேம் ப்ரொசீஜர் இங்கேயும் போட்டுடலாம். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ டி ஸ்கொயர்டு மைனஸ் 3t. ஸோ இந்த 3tக்கு பதில் நம்ம என்ன சொல்லலாம், மைனஸ் 1t மைனஸ் 2tன்னு சொல்லலாம். மைனஸ் 1t மைனஸ் 2t பிளஸ் இந்த டைம் 2 அப்படியே கீழே. ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டுத்துல எதுவும் காமனாக இருக்கு, டீங்கிறது காமனாக இருக்கு, வெளில எடுத்துடுங்க. டி மைனஸ் டீயை வெளில எடுத்தாச்சு, இதுமே இங்கே என்ன இருக்கும், 4 இருக்கும். இங்கே என்ன டீம்ஸ் போட்டோமோ அந்த டைம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண திரும்ப எதுவுமே டி மைனஸ் 1 டீயை ஸோ இந்த டைமோட இதை கம்பேர் பண்ணி பாருங்க. டீயோட எதை இருக்குன்னா மைனஸ் 2t வரும்னு பார்க்கணும். எதை இருக்குன்னா வரும், மைனஸ் 2ங்கிறத இருக்குன்னா மைனஸ் 2t வரும். என்ன பிரிக்கி பாருங்க, மைனஸ் 2t மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 இன்ட்டு 1 2 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்துக்கு எது காமனாக இருக்கு, டி மைனஸ் 1ங்கிறது இங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு, வெளில இருக்குது. திரும்ப ரிமைனிங் என்ன இருக்கு, டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ஒன்று இந்த டைம் 0 ஆகணும், அப்படின்னா இந்த டைம் 0 ஆகணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, டி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ டி ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் 1 அந்த பக்கம் முடிச்சுன்னா ப்ளஸ் 1 தான் ஆகும். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, டி மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? டி மைனஸ் 2 ஈக்குவல் டு என்ன இருக்கும், டி நமக்கு தேவை, இந்த பக்கம் மைனஸ் 2 இந்த பக்கம் முடிச்சுன்னா ப்ளஸ் 2 ஆகும். அப்போ டைம் நமக்கு என்ன கிடைக்குது, therefore t equal to 1 வினாடி மற்றும் t equal to 2 வினாடிகள் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? எப்ப துகளானது திசை மாறும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் என்ன கிடைக்குது, முதல்ல 1 வினாடி கிடைக்குது, அப்புறம் 2 வினாடிகள் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, முதல் 4 வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் கேட்கறாங்க. அப்ப s is equal to 0 1 2 3 4 வினாடி. அப்ப t க்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 0 அப்ளை பண்ணுங்க, திரும்ப t க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க, அதே போல 2 3 4 அப்ளை பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சமன்பாடு 2ல t க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுங்க, 0 அப்ளை பண்ணுங்க. ஸோ சமன்பாடு 1ல t க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுங்க, 0 அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும், s of 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? எங்கெல்லாம் 0 இருக்குன்னு அப்ளை பண்ணுங்க, இங்கே 0 அப்ளை பண்ணா 0 ஆகிடும், இங்கே 0 அப்ளை பண்ணா டைம் ஃபுல்லாக 0 ஆகிடும், இங்கே 0 அப்ளை பண்ணா டைம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மீதி என்ன இருக்கும், -4 மட்டும் கிடைக்கும். இப்போ -4. ஓகேவா? புரியுதா? அப்போ எஸ் ஆஃப் 1 எஸ்க்கு 0 அப்ளை பண்ணிட்டோம், இப்போ 1. எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் 1 அப்ளை பண்ணி 1 2 இன்ட்டு 1 வரைக்கும் 2 திரும்ப போடணுமா? ஓகே. திரும்ப அடுத்த 2 3 போடும்போது போட்டு தெளிவாக போட்டோம். பாருங்க, மைனஸ்
9 என்ன பண்ணுறோம் டீக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறோம் 1 ஸ்கொயர் பண்ண வரும் 1 தான் வரும் தட் இஸ் 1ஓட 9 பெருக்கும்போது என்ன கிடைக்கும் அதே 9 தான் கிடைக்கும் ப்ளஸ் 12 டீக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் 1ங்கிறத அப்ளை பண்ணணும் 1ங்கிறத அப்ளை பண்ணாலும் அதே 12 தான் கிடைக்கும் மைனஸ் 4 ஓகே இது சொல்லுங்க என்ன கிடைக்கும் பார்க்கணும் 12 12 14 மைனஸ் 9 9 13 ஸோ 14 13 போச்சுன்னா மீதி 1 வினாடி அப்படின்னு கிடைக்கும் தூரம் இல்லாது 1 அடுத்தது S(2) S(2) என்ன எங்கெல்லாம் T இருக்கோ அங்கெல்லாம் 2ங்கிறத அப்ளை பண்ணுங்கன்னா 2 அப்படின்னு வச்சுக்கலாமா ஓகே இப்போ அங்கே பாரு 2 Tக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறோம் 2 கியூப்னு சொல்லலாமா 2 கியூப் பண்ண வரும் ஸோ ஒரு டைம் வேணால் எழுதிக்கங்க ஸோ தப்பு இல்லாமல் 2 கியூப் மைனஸ் 9 T ஸ்கொயர்டு ப்ளஸ் இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் 12 Tக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணோம் Tக்கு பதிலாக 2 அப்படிங்கிறத அப்ளை பண்ணோம் மைனஸ் 4 ஓகேவா ஸோ இதை அப்படியே சுருக்கலாமா சுருக்கலாம் என்ன வரும் 2 கியூப் பண்ணால் 2 4 8 8 2 16 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 9 நாளும் 36 ப்ளஸ் 12 2 2 டைம் இருக்குன்னா 12 24 மைனஸ் 4 ஓகேவா ஸோ இதையே சுருக்கணும் நம்ம கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் டைம் எல்லாம் குட்டிக்கோ 24 ஒரு 16 நம்ம வரும் ஸோ இது ப்ளஸ் ஓகேவா 24 ஒரு 16 எவ்வளோ 30 மொத்தம் 40 மைனஸ் 36 ஒரு 4 40 ஸோ 40 40 கொஸ்டின் நம்ம கிடைக்கும் 0 ஓகே இப்போ S(2) அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்குது 0 அப்படின்னு கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட் அதே போல் 2 அப்ளை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 3 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்க ஓகேவா அப்போ S(3) 3 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 2 3 மைனஸ் 9 இங்கே என்ன பண்ணும் Tக்கு பதிலாக 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 Tக்கு பதிலாக 3 மைனஸ் 4 ஓகேவா இப்போ பெருக்கி பாருங்க 3 கியூப் பண்ண என்ன வரும் 9 9 3 27 மைனஸ் 9 3 2 டைம் என்ன வரும் 3 ஸ்கொயர் பண்ண 9 ப்ளஸ் 12 3 36 12 3 36 மைனஸ் 4 ஓகேவா ஸோ இதே சுருக்கலாம் நம்ம கிடைக்கும் ஸோ 27 இன்ட்டு 2 27 2 டைம் என்ன வரும் 54 மைனஸ் 9 இன்ட்டு 9 எவ்வளோ சொல்லுங்க 81 ப்ளஸ் 36 மைனஸ் 4 இதை அப்படியே சுருக்கணும் நம்ம கிடைக்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட்டிக்கங்க 54 ஒரு 36 ஓகேவா என்ன வரும் 90 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா மைனஸ் 81 மைனஸ் 4 கூட்டுறோம் கூட்டினா என்ன வரும் மைனஸ் 85 தட் இஸ் இங்கே நான் 90 85 கூட்டுச்சுன்னா 5 வினாடிகள் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இது எப்போ S(3)ன்னு சொல்லுவாங்க ஓகேவா திரும்ப நம்ம கண்டுபிடிக்கணும் S(4) கண்டுபிடிக்கணும் 4 என்னது எங்கெல்லாம் T இருக்கோ அங்கெல்லாம் என்னங்கிறது 4ங்கிறத அப்ளை பண்ணணும் Tக்கு பதிலாக 4ங்கிறத அப்ளை பண்ண S(4) கிடைக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் 4 கியூப் மைனஸ் 9 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 12 இன்ட்டு 4 மைனஸ் 4 ஓகேவா ஓகே சுருக்கி போடுங்க 4 3 டைம் என்ன வரும் 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 4 16 16 4 64 ஸோ என்ன பெருக்கி பாருங்க 16 இன்ட்டு 4 6 24 4 பாக்கி 2 4 1 4 2 6 64 ஸோ 64ஓட 2 பெருக்கணும் 64ஓட 2 பெருக்கணும் என்ன வரும் 4 2 8 6 2 12 128 பெரியங்கான பெருக்கலே திரும்ப சொல்லுமா ஓகே மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணா வரும் 16 16ஓட 9 பெருக்கணும்
இப்போ 14 9 என்ன வரும்? கைக்கு வரும் 9 எப்படி 6 54க்கு 4 பாக்கி 5 9 9 9 5 9 5 கூட்டும் போது 14 கிடைக்கும். அப்போ 144 பிளஸ் 12 4 அப்படி இருக்கலாமா? 4 2 8 ஒரு 4 4 12 48 மைனஸ் 4. ஓகே, இது இன்னும் மிஸ் இருக்கலாமா? சரி, இதெல்லாம் கூட்டலாம் இருக்கும், அதெல்லாம் கூட்டிக்கிறோம். 128 ஒரு 48 128ஐயும் ஒரு 48ஐயும் கூட்டிக்கலாம் பார்க்கலாம். 128ஐயும் ஒரு 48 கூட்டினா 8 8 பதினாறுக்காது பாக்கி 1 4 2 6 1 7 1 176 176 மைனஸ் 144 ஒரு 4 148. அது 148 போச்சுன்னா என்ன வரும்? 14ல் 6 போச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? 14ல் 8 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? மீதி 8 கிடைக்கும். 6ல் 4 போச்சுன்னா 2 கூட்டி பாருங்க. 8 8 14 பாக்கி 1 2 1 3 3 4 7 0 1 1 மீதி என்ன கிடைக்குது? 28. That is 28. எப்போ S4 அப்படின்னு சொல்லும்போது ஓகே. ஸோ இப்போ என்னென்ன கேட்குறாங்க? முதல் 4 வினாடிகளில் துகளானது பயணித்த தூரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பயணம் செய்த தூரம். ஸோ அப்போ இங்கே ஒரு வேல்யூ இருக்கு, 0 1 2 3 4. இந்த 4 வினாடிகள் என்ன பண்ணியிருக்கோம்? துகளானது எப்படி பயணம் செஞ்சது அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ பயணம் செஞ்சதுனாவே நம்ம தூரம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ இங்கே இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே என்ன வேல்யூ வரும்? 1லேருந்து 0க்கு என்ன வரும்? அதுக்கப்புறம் 2லேருந்து 1க்கு என்ன வேல்யூ வரும்? அதுக்கப்புறம் 3லேருந்து 2, அதுக்கப்புறம் 4லேருந்து 3. ஸோ இந்த வினாடிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்னன்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த துகள் பயணம் செய்த தூரம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திரும்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? அப்ளை பண்ணோம் போதுமானது. ஓகேவா? ஸோ துகள் பயணம் செய்த தூரம் பயணம். ஸோ பயண தூரம் கொடுக்கும். பயண தூரம் என்னமா? அது வரும் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் இங்க இருக்கு 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0. இதுக்கு மாடுலஸ் போகும். தூரம் அப்படின்னாலே என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மாடுலஸ்ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, பிளஸ் அப்போ 2லேருந்து 1 அப்போ எஸ் ஆஃப் 2 மைனஸ் எஸ் ஆஃப் 1 பிளஸ் அதுக்கப்புறம் 3லேருந்து 2 அப்போ எஸ் ஆஃப் 3 மைனஸ் எஸ் ஆஃப் 2 பிளஸ் அதுக்கப்புறம் 4லேருந்து 3 அப்போ எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 3. ஓகே, ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ அப்படியே வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? மாடுலஸ் எஸ் ஆஃப் 1. எஸ் ஆஃப் 1க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? வேல்யூ எஸ் ஆஃப் 1க்கு பதிலாக 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0. எஸ் ஆஃப் 0க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 4. அது சொல்லி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 4 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? என்ன வச்சு பாருங்க, 1 மைனஸ் மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். அப்போ என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் மைனஸ் பிளஸ்ன்னு கிடைக்கும். பிளஸ் 4. இப்போ 1 பிளஸ் 4 கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? பிளஸ் ஸோ மாடுலஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுருங்க, அப்போ 1 மீது ஆகிடும். ஓகேவா? அப்போ எஸ் ஆஃப் 2. எஸ் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஸ் ஆஃப் 2 வந்து 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ளை பண்ணுங்க. மைனஸ் எஸ் ஆஃப் 1. எஸ் ஆஃப் 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்க. பிளஸ் எஸ் ஆஃப் 3. எஸ் ஆஃப் 3 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஸ் ஆஃப் 3 வந்து 5 மைனஸ் எஸ் ஆஃப் 2. எஸ் ஆஃப் 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ளை பண்ணுங்க. பிளஸ் எஸ் ஆஃப் 4. எஸ் ஆஃப் 4 வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 28 மைனஸ் எஸ் ஆஃப் 3. எஸ் ஆஃப் 3 என்ன இருக்கு? 5
புரியுதா? ஸோ எப்படி எடுத்து எழுதணும் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அப்படியே கூட்டி சொல்லலாமா? கூட்டிக்க பார்க்கலாம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு. ஸோ 1 + 4 5 மாடுலஸ் இட்டோம்னா அதே 5 தான் கிடைக்கும். ப்ளஸ் 0 - 1 0 - 1 என்ன வரும்? 0லேருந்து மைனஸ் கொடுத்து எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி 0லேருந்து கூட்டினாவோ கழிச்சாவோ அதே நம்பர் தான் கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. அதுக்கு நம்ம மாடுலஸ் போட்டோம்னா என்ன அர்த்தம்? +1 ஆகிடும். எந்த ஒரு நம்பருக்கும் மாடுலஸ் போட்டோம்னா என்ன கிடைக்கும்? +1 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் +1 ப்ளஸ் 5ல் 0 போச்சுன்னா 5, அதுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் அதே 5 தான் கிடைக்கும். ப்ளஸ் 28 28ல் 5 போச்சுன்னா 23. ஓகேவா? ஸோ 23 மாடுலஸ் எடுத்தாலும் அதே 23 தான் கிடைக்கும். ஓகே, ப்ளஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நம்ம கூட்டினோமா 5 5 1 6 6 5 11. இங்கே என்ன இருக்கு? 23 23 11 நம்ம வரும் 3 4 2 1 3 34. ஓகேவா? 34. ஸோ இதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? தட் இஸ் 34 மீட்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? பர் வினாடி. ஓகேவா? புரியுதா? ஸோ முதல் 4 வினாடிகளில் துகளானது பயணித்த தூரம் எஸ் கண்டுபிடிக்கணும். எப்போ 0 1 2 3 4 வினாடிகளில் என்னன்னு பார்க்குறோம். 0ங்கும்போது இந்த 0 அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 2 3 4 அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு இந்த பயண தூரம்னா ஒன்றும் இல்லை. ஸோ 0லேருந்து 4க்குள்ள ஸோ சின்ன சின்ன இன்டர்வலாக எடுத்துட்டு அதுக்கு டிஸ்டன்ஸை பார்த்துட்டு அந்த தொலைவு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? மொத்தமாக தொலைவு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? தொலைவுனாலும் தூரம்னாலும் அதே சேம் கண்டிஷன் தான். புரியுதுங்களா? இப்போ என்ன நமக்கு கிடைக்குது? 34 மீட்டர் பர் வினாடின்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திசைவேகம் 0 கிடைக்கும் பொழுது துகளோட முடுக்கம் என்ன? துகளோட முடுக்கம் என்ன சொல்லியிருக்கேன்? வெலாசிட்டி ஆஃப் டி. ஏன் என்ன பண்ணணும்? ஒரு டைம் வகைப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா கொடுக்கப்பட்ட தூரத்தை என்ன பண்ணணும்? 2 டைம் வகைப்படுத்தணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எது சிம்பிளாக இருக்கும்? வெலாசிட்டி ஒரு டைம் வகைப்படுத்தினா முடுக்கம் கிடைக்குமா? அதுக்கப்புறம் சமன்பாடு 2 டியை பொறுத்து வகையிட என்ன பண்ண போறோம்? வகையிட போறோம். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணா என்ன கிடைக்கும்? v dash of t equal to s double dash of t கிடைக்கும். ஓகேவா? இப்போ v dash of t equal to s double dash of t அப்படின்னு கிடைக்கும். இந்த v dash of t நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சலரேஷன் a of t அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எப்படி சொன்னாலும் நம்மளுக்கு மனசு தெரியும். ஓகேவா? இதுதான் ஒன்று போட்டாலும் போதும், இத்தனையும் போட தேவையில்லை. இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணு? சமன்பாடு 2 என்ன இருக்கு? 6t² இருக்கு. ஸோ என்ன ஒரு டைம் எழுதிக்கங்க. என்ன இருக்கு? s dash of t equal to 6t². அதுக்கப்புறம் என்ன இருக்கு? -18t. அதுக்கப்புறம் +12 அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்படியே வகைப்படுத்தினா என்ன வரும்? 6ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துங்க. அப்புறம் t² வகைப்படுத்தினா பவரில் உள்ள சைடில் வரும். t பவர் 2ல் 1 போச்சுன்னா 1 -18ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தப்போ சூப்பர். என்னது? டீயை பொறுத்தவரை சுருக்கம் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ப்ளஸ் 12ங்கிறது என்ன பார்த்தோம்? கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை வகைப்படுத்தணும் என்ன கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ பாரு, ஆக்சிலரேஷன் ஆஃப் டி ஈக்குவல் டு 12t -18 × 1 18. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன வச்சுக்கோங்க? 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சிலரேஷனை பார்த்து புரியுதா? பாருங்க. இப்போ ஆக்சிலரேஷன் எந்த புத்தகமா? அதுக்கு என்ன கேட்கலாம்? திசைவேகம் 0 ஆகணுங்க. ஓகேவா? திசைவேகம் 0 நம்ம பார்த்தோம். இப்போ திசை மாறும்னாவே திசைவேகம் என்னன்னு பார்த்தோம்? 0 அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? டைம் ஒரு வினாடியும் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வினாடிகள் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து டீக்கு வரலாம் அப்படி பண்ணுங்க. அப்போ டைம் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது என்ன? நீங்கள் அப்போ திசைவேகம் 0 கிடைக்கும் பொழுது துகளோட முடுக்கம். அப்போ கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எப்போ 1 கிடைக்கும் போது, அப்புறம் 2 கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் 1ங்கிறத அப்ளை பண்ணி என்ன கிடைக்கும்?
a of 1 equal to 12 into d க்கு பதிலா 1 1 அப்ளை பண்ணுங்க -18 equal to 12 into 1 12 -18 12 18 முடிச்சோம் -6 ரெண்டும் வேற வேற குதி சிம்பிளா பாத்துக்கங்க ஓகேவா ரெண்டும் வேற வேற குதியா இருக்கு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிக்கிறோம் 18ல 12 போச்சுன்னா 6 கிடைக்கும் பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் குதி இருக்கு அப்ப -6 ஓகேவா நெக்ஸ்ட் t equal to இப்போ 2 வினாடி அப்ப 2 அப்ளை பண்ணுங்க அப்ப a of 2 அப்படின்னு கிடைக்கும் அப்ப 12 இன்ட்டு இந்த t க்கு பதிலா அப்ளை பண்ணும் 2 அப்படின்னு அப்ளை பண்ணுங்க -18 12 24 -18 ஸோ கழிச்சு நம்ம வரும் 24 18 போகணும் ஓகேவா 14 ஒன்று கடை வாங்கிக்கோ 14 8 போச்சுன்னா நம்ம கிடைக்கும் 14 8 போகணும் போனுச்சுன்னா கிடைக்கும் 6 கிடைக்குமா ஸோ 8 2 10 நம்ம மீதி 1 1 2 ஓகேவா ஸோ மீதி 6 ஸோ பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் குறி இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது என்னன்னா AFT அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா சரிங்களா ஸோ அப்போ இதனுடைய அலகுகள் என்ன ஓகே ஸோ இது வந்து ஒன்றுன்னு சொல்லும்போது மைனஸ் ஆகுது மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே A2 அப்படின்னு சொல்லும்போது 6 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் ஓகேவா ஸோ தெளிவாக இருக்கு கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் புகழோட திசை மாறும் நேரம் அப்படின்னா என்ன திசை மாறும் நேரம்னா ஒன்றும் இல்லை திசை வந்து சேஞ்ச் ஆகுது திசை சேஞ்ச் ஆகுதுன்னு என்னது வெலாசிட்டி வந்து 0வா இருக்கணும் ஓகேவா ஸோ வெலாசிட்டி 0 அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டைம் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் முதல்ல 4 வினாடிகளில் துகள் பயணம் செய்து தூரம் அப்படின்னு பார்க்கணும் 0 1 2 3 4 1 1 நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இன்டர்வல் குறிப்பிட்ட இன்டர்வலில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டியிருக்கோம் திரும்ப பார்த்தோம் திசைவேகம் 0 கிடைக்கும்போது துகளோட முடுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் முடுக்கமாகவே ஆக்சிலரேஷன் ஆஃப் t அப்படின்னு தெரியும் அதாவது வெலாசிட்டி என்ன பண்ணும் ஒரு டைம் வகைப்படுத்தணும் அப்படின்னு தெரியும் ஸோ அதை ஒரு டைம் வகைப்படுத்திட்டு டைம் திசைவேகம் 0 அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம் டைம் 1 டைம் 2 அப்படின்னு எடுத்துட்டு அப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஓகேவா ஸோ கணக்கு புரிஞ்சா நல்லா பாருங்க ஸோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்